यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् सम्भेमतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवबीजानां षडभवमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया सौस्यादिप्रेषितं चादश्रे नरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं पुदाग्रेषम् श्रीमद्रङ्गसदार्योऽन्त्रपतिं श्रेयोऽन्तिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिगुणा संयमेन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानं सुम्ने नरगतिजलदित्योगिने प्रसादात् राज्यं श्रीरङ्गकार्यप्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथशणभोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचरितकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराणशणोपकृत्यं वेदान्तदेशीययतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिचलचित्ररङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे भोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकत्वमेषलितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गशदाय सम्यक् श्रीमद्वीरभूद्वहादिसर्वदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशीयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीरसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिजनन्यस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गसदारि वीरपुराट् लब्धाः मां तद्भयम् गिरीशाडम्बविवर्जितं शुभगमने महान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं मुदयं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीययतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणार्ययतिसूर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः चेत्याश्रसन्त्रासद्भान्तविद्वंसमोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரிய நாடகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல எம்பெருமானுடைய அவதாரங்களுடைய மகிமையை சொல்லிட்டு இருக்கா. அதுல கூர்மா அவதாரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த கூர்மா அவதாரம் ரொம்ப அத்தியுதமானது. அதாவது கூர்மா அவதாரம் எடுத்தது அது ஒரு கூர்மம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கூர்மம் இருக்கு. கூர்மம்னா எல்லா பழுவையும் தன் முதுகலை தன்னிடத்தை ஏற்றி சுமப்பது கூர்மத்தினுடைய தன்மை. அவ்வளவு வலிமை மிக்கதான ஓட நிறைந்த முதுகு உடையது அந்த கூர்மம். ஆதார சக்தி நமான்னு இந்த ஆதார சக்தி தப்பனா வச்சு ஆதார சக்தி நம பிரகிருதி நம அகில ஜெகதாதாராய கூர்மிழ்பிணே ஸ்ரீமதே நாராயணாய நம அப்படின்னு வரும். அதனால அகில ஜெகத்துக்கும் ஆதாரமாக கூர்ம ரூபமாக இருக்கக்கூடிய நாராயணனை நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம் அது. ஆக
அவதாரம் கூர்ம அவதாரத்தை காட்டு முன்னாடியே ஒரு கூர்மம் இருக்கு. அது ஜெகத் சிருஷ்டிய பண்ண கூர்மம். அதான் பிராச்சீனமான கூர்மம். இந்த அவதாரம் பண்ண கூர்மம் 2வது அவதாரம். அது 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 ரொம்ப விஷயம், முக்கிய சுவாரஸ்யமான விஷயம். அதனாலதான் இங்க சொல்ற கீழே பார்த்தோம். அவ்யாசுர் புவனத்திரையும் அனுபுதம் கண்டூயனே ரத்தினா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்மோபுஷா நிஸ்வாச வாதோர்மயா यद्विक्षेणं संस्कृतोदये पय प्रेकोलपर्यङ्किका नित्यारोग्यमितो विहरते देव सहेव श्रेया. அதாவது ஏற்கனவே இந்த 3 உலகத்தையும் ரட்சித்து காக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சொல்ற இங்க அவ்யாசூர் புவனத்திரையும் அணிபுரிதம். இந்த 3 உலகங்களையும் தன்னுடைய ரட்சண பொறுப்பு தன்னுடைய பொறுப்பாக இந்த ரட்சணத்தை எடுத்துள்ளார். கண்டூயனே ரத்தினா கூர்ம நிஸ்வாச வாத பரம்பராக ரட்சணத்து. இந்த மூச்சு காற்றாக எம்பெருமானுடைய மூச்சு காற்றுகள் அதுதான் இந்த உலகத்தை ரசிக்கிறது. அனிபிருத்தம் அப்படின்னு சொன்னா கண்டூயன கிரியா விசேஷம். கண்டூயன கிரியா விசேஷம்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிகள் மட்டும் இல்லை, காப்புறதையும் காக்கும் தன்மையும் உடையது இந்த கிரியா விசேஷம். கிரியா செய்கைகளுக்கு விசேஷமா இருக்கு. என்ன செய்கைன்னா ரட்சிப்பதும் காப்பதும். அனிபுத்தம் அனிபுத்தம் அப்படின்னா சாந்தமா இருக்கிறது. அனிபுத்தம் ஷாரோபம் அதி 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 தீவிரம். இது யாரும் நிபுத்தம்னா சாந்தம். ஆடோபம் இல்லாம சாந்தமா இருக்கிறது நிபுத்தம். இங்க அனிபுத்தம். அனிபுத்தம்னா ஷாடோபம் அதி தீவிரம். இது யாரும் அதனால லட்சணத்துல ரொம்ப தீவிரமா இருக்கு. அவ்யாசூர் புவனத்திலையும் அனிபுத்தம். இந்த 3 ரோகங்களையும் காப்பதிலே ரொம்ப ஊற்றமுடையவனா இருக்கான். இப்படி அந்த ரட்சிக்க பொறுப்புனாலையும் இதனால கலைப்பட பிரமத்து அத்திரிகர்த்தகம் விலேகனம் கண்டூயனம் ஆசைக்கு. அதாவது இந்த ஒராஞ்சு அந்த முதுகுல பொறுப்பு ஏத்து அந்த முருகானது ஓய்ஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் தூக்கம் வருது. அதனால ஓய்வு எடுத்திருக்கான்னு அர்த்தம். நித்ராணஸ்ய தேன நித்ராணா கூர்மா நித்ராணஸ்ய நிஸ்வாச பரம்பரா நிஷ்கரணம் பிரசித்தம். அதனால அது நித்ராணம்னா என்னன்னா ஓய்வு எடுத்துக்கிறது தான் அங்க சொல்லப்படுது. ஏவம் பூத கர்மகாரிதாத்து பயோதி மதனாத்து பிராதுர்பூதாம் க்ஷயம் பிராப்பிய சயேவ ஸ்வரூபேன தத்திர க்ஷீராத்தோ சேதே சாம்பிரதம் அப்பீசி. அதனால இந்த இந்த கூர்மம் இருக்கே பாரக்கண்டில் கலைந்த கூர்மம் அது என்னாச்சு? அதெல்லாம் பயோதி மதனாத்து அந்த பாரக்கண்டில கலைஞ்சதுனால பிராதுர்பூதான் விஷயம் அதுல இருந்து உண்டான பிராட்டியை
பெற்றவனா பிராப்பிய சயேவ ஸ்வஸ்வரூபேன தத்திர க்ஷீராப்தோ சேதே சாம்பிரதம் அப்படி இது. அதனால அந்த க்ஷீராப்தியிலேருந்து உண்டான பிராட்டி தான் பெற்றவனாக அவளை கொண்டே அதே திருப்பால் கடந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டார். எதுக்காக? விஸ்ராந்திக்காக. அவன் அந்த அதாவது ஆதி கூர்மம் உலகத்தை படைச்சு 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 அதுக்கு ஓய்வு. இவன் சமுத்திரத்தை கலைஞ்ச இந்த கூர்மம், ரெண்டாவது கூர்மம் இருக்கு, இது சமுத்திரத்தை கலைஞ்சதுனால அந்த கலைப்பு அந்த கலையும் போது இந்த பிராட்டி கொண்டு கிடைச்சாலும் இல்லையோ, அந்த பிராட்டியை அடைந்தவனாக அவளோடு தன் கலைப்பு தீர அந்த க்ஷீராப்தியிலே அவன் சயனிச்சு விட்டான் அப்படின்னு சொல்றது. நித்ரானச பன்னு நிஸ்வாச வாதோர்மை, அப்படி அவனுடைய மூச்சு காற்றுல இருந்து இந்த உலகங்கள்லாம் காக்கப்படுகிறது. எத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ பய பிரேமிகோ மதன காலே தத்வாதோர்மி கிருத்தேன கேபனோ நோததே சம்ஸ்காரோ ஜாத. இந்த மதனம் பண்ணுச்சே, சமுத்திரத்தை மதனம் பண்ணுச்சே, அது காத்துனால அந்த அலைகள்லாம் மேல எழுப்புறது, அப்புறம் கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்குறதுன்னா எத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோதய பெய பிரேங்கோட நித்தியாரோகண நிர்மிதோ விகரத்தை தேவ சகேவசியா. அங்க பெருமாள் ஆரோகணம் அந்த தோலா, அதாவது சம்ஸ்கார வசாத்து ஆதி இதானியமபி தத் பயசி பிரேங்கோளவத் தோலாவது சரதி சேஷாக்கியா பரியங்கிகா. அந்த அலைகளே அவனுக்கு இதமா இருக்கு, அது ஊஞ்சல் ஆடுதுனாவே. ததியம் நித்தியம் தையிட்டு பயசி ஊர்மி பரம்பராசு ஆரோகணம். இந்த ஏறி இறங்குறது இந்த அலைகளுக்கு அதனுடைய இயற்கை. சேனா அத்தியாபி ஸ்ரீ சமேதோ நிர்மிதோ பவதி தத் ஆரோடகா தேவகா. ஆக அந்த சமுத்திர அலையே அவனுக்கு ஓய்விடமாக கொண்டு அதிலே பெருமாள் பிராட்சியோட அதாவது ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். ஆரோகணஸ்ய தேவகர்த்திகத்வே ஆரோகண பதஸ்ய பரியங்கிகாயாம் ஆரோக்கிய அவஸ்தானே ஜாத்தோ ஆச்சாரம். இங்க ஆரோகணம் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது தேவகர்த்தித்துவே ஆரோகண பதஸ்ய. இந்த ஆரோகண பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரியங்கிகாயாம் ஆரோக்கிய அவஸ்தானே சேர்ந்தான். ஆக இதுவே அந்த படுக்கையில, அதாவது குஷன் படுக்கையில இருக்க மாதிரி அங்க அர்த்தம். இந்த ஆரோகணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த அலைகளாகிற அவைத்தே தனக்கு பரியங்க ஆசனமாக கொண்டு அதுல அவன் கண் வளர்கிறான் பிராட்டியோட கூட அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாய்ச்சார். அதுக்கு மேல ராஜா சொல்றான், அதாவது விவேகன், காரணபூதம் ஏனம் அப்பிரத்யபிஜ்ஞா அபிஜக்னிவாசம் பிரஜாபதியின் பிரதி பிரத்யபிஜாவாம்சம் பிரஜாபதியின் பிரதி. இந்த ஆமை என்ன பண்ணிட்டு பிரஜாபதியை பார்த்து சொல்லிட்டு, பூர்வமேவ அகம் இகாலம், நான் உனக்கு முன்பே நான் இங்க இருந்துட்டேன் அப்படின்னு பிரம்மாவை பார்த்து சொன்னது அந்த ஆமையார் புருஷன். இது வாதி சோயம் புருஷா. இது சோயம் புருஷானால இந்த கூர்மமாகிற எம்பெருமான் கூர்மா தான் இருக்கான். அந்த கூர்ம சொல்லிட்டு, நான் ஏற்கனவே உனக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன், அதனால நான் இப்போ இந்த பார்க்கடை கரையறதுக்காக நான் இப்போ கூர்மாவை தான் எடுத்திருக்கேன். ஆக 2 கூர்ம மூர்த்திகள். இதுதான் இந்த
விவசாயம் இங்க சொல்லப்படுறது. ஆக இந்த கடலை கடைக்கும் போது இந்த மலையானது என்னது மெதுவா சொல்லிட்டு அது ஆமீன முதுகில அது அதுக்கு இதமா சொல்லிடுற மாதிரி இருந்துதான். அந்த அலை கடையும் போது இந்த மலையானது அலையினால தூக்கப்பட்டு திருப்பி இறக்கப்பட்டு அப்படின்னா அது முதுகுக்கு சொல்லிடுற மாதிரி தான். அதனால அந்த கூர்ம மூர்த்தியும் இந்த மலையை தாங்கி நிக்கிற களைப்பு தீர அந்த அலையினாலே சுகமா தூங்கினான். சாதாரணமா நம்ம தூங்கும்பொழுது குரட்டை விடுவோம். இப்ப இந்த இடத்துல பெருமாள் அந்த நிஷ்காந்தி அதாவது சமத்தை பண்ணி பரிகாரம் பண்ணிக்கும் போது அந்த பெருமாள் விட்ட மூச்சு காத்து இருக்க அதுதான் கடல்ல பரவித்தான். அந்த மூச்சுடைய வேகத்தினால அந்த மூச்சுல இருந்து வர காத்துடைய வேகத்தினால இந்த கடல்கள் எல்லாம் எழுப்பி எழுப்பி மேலே முக்கியமா வந்துதான். ஆக அந்த பார்க்கடல் அசைந்த அந்த பார்க்கலானது இப்ப அசைந்த ஆடும் கட்டில் போல இருக்கும். அந்த கட்டில பிராட்டியோட பெருமாள் பள்ளியோடு பெருமாள் விளையாடுகிறான். அப்படிப்பட்ட அவனுடைய மூச்சு காற்றுதான் இந்த மூலனை ரசிக்கிறதுன்றது இந்த அவ்வியாச புவனத்திரையுன்ற ஸ்லோகத்தினால் சொல்ற. உடனே அதான் சொன்னார் விவேகமானதா, ஆமா இந்த ஆதிக்கூர்மன் தான் தன்னையே படைத்தவன் என்ற பிரம்மா அறிந்து, ஆனா பிரம்மாவுக்கு தெரியல. இப்ப சமுத்திரமதனம் பண்ணது இந்த கூர்மம் இது ரெண்டாவது அவதாரம் புரிஞ்சுக்கல. ஏதோ பெருமாள் நான் அவச்சிருக்காரு, அதனால அது தெரியாதவனுக்கு தெரியும்படியா சொல்லிட்டு இந்த ஆமை நான் உனக்கு முன்பே இங்க இருந்துட்டேன் அப்படின்னு காட்டி கொடுத்து. அதுக்கு மேல சுமத்தி சொல்றா, ஆரியபுத்திரா லக்ஷ்மி ஸ்வயம்வர்ண யோகிய தாதுச சௌகுமாரிய நிஜேகே கதம் ஏதாவதுதான் கடினத்துவமாசித்து. இந்த இந்த ஆமையினுடைய முதுகில் இருக்கு ஓடு இருக்க அது எவ்வளவு வெயிட் இருக்கு தெரியுமா? எதுக்கு எம்பெருமான் சுகுமாரன் ரொம்ப மென்மையான திருமேனி உடையவன். அவன் போய் இவ்வளவு பெரிய ஆமா ஓட்ட தன் முதலில் தாங்கிக்கணுமா? அவன் தான் சர்வசக்தனாச்சே, சங்கல்பத்தினாலே தாங்க கூடாதா? இதுக்கு மீனா வரணும், அவன் கூர்மா இருந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கண்ட. ஆனா அதுதான் சுமதி கேட்கிறான், இப்படிப்பட்ட சுகுமாரனான எம்பெருமான் எது கஷ்டமான இந்த வேலையை இந்த ஆம உருவா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா சுமதி. உடனே ராஜா சொல்றார், கிம் கிண காரிய கௌரவம். அவன் எம்பெருமான் செய்யற காரியம் ஒண்ணு கடினமான காரியம். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சரீரத்தை எடுத்துப்பான். சமுத்திர மதனத்துக்கு அதுக்கு அந்த மலையை தாங்கிறதுக்கு ஒரு கடினமான வஸ்து வேணும். அது எதிரா அப்படின்னா அந்த கூர்மம் தான் அதுக்கு லாய்க்கு. இப்போ அதே வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை நோண்டி 2 நீல பிறை 2 பிறகு நிமிர்ந்ததுன்னு சொல்லி 2 கோரை பற்கள் நீட்டு கொள்ளியும் அதனாலே உலகத்தை தூக்கிட்டார். கூர்மாவதாரத்துல முதுகுல தேக்கினார், இதை 2 கோரை பற்களாலே தூக்கிட்டார் பெருமாள். ஆக அந்தந்த காரியம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடலமைப்பை வச்சுப்பார் பெருமாள். அதான் கிம் கிம் ந காரியத்தை காரிய கௌரவம். அந்த காரியத்துக்கு தகுந்தா போல இவன் தன்னுடைய உருவத்தை எடுத்துப்பான் அப்படின்னு ராஜா. அதனாலதான் இங்க கடினமான காரியம் மதனம் பண்றது, அதுக்காக கடினமான ஆம உருவம் எடுத்தினார் அப்படின்னு சொல்றான் விவேகன் சுமதிக்கு பதிலா. உடனே விவசாயம் தேவ மகாராஜா அத்புத இயம் பகவதः கூர்மரூபஸ்ய அமிர்தமதனாரம்ப பாவினி அவஸ்தா யதா. உடனே வியாச சொல்றான், இந்த கூர்மாவதான் எடுத்து இந்த பகவான் செயல் இருக்க ரொம்ப அற்புதமானது.
என்ன 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 எப்படி அற்புதம் சொல்லுறத அது கடையை ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஒரு அபூர்வமான விஷயம் தான் அதெல்லாம். குசித் மாகாதீசா குசித் அமரதந்தா வலபதிஹி குசித் பிராலேயாம்சுஹு குசித் அமிர்த விச்சர்ஜிதமிதி விச்சர்ஜிதமிதி. இந்த ஆரம்ப கடலை கடைஞ்சார். கடையும் போது கடல் கொந்தளிச்சுது. அதுல முதல்ல ராகாதீசா ஐகிரியம், அதாவது வெள்ளை குதிரை, உச்சேஸ்வரத்து குதிரை வந்து குசித்து அமரதந்தா வலபதிஹி. அமரதந்தா அப்படின்னா தேவர்களுக்குன்னு ஏற்பட்ட ஐராவதம். அது வலபதி, அது வெள்ளை யானை வந்தது. குசித் பிராலேயாம் சுஹு, அதுக்கப்புறம் சந்திரன் வந்தது. ஆனா கடையும் பொழுது இந்த தேவர்கள் என்ன எப்போ அமிர்தம் வரும் அவளுக்கு ஒரே நோக்கு, அது ஐராவதம் வந்ததா, அது உச்சேஸ்வரஸ் வந்ததா, அதை பத்தி எல்லாம் இருக்காது, அமிர்தம் தான். அதனால அது நாம ஏதோ கடைக்கு போய் வேற ஏதோ வஸ்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்க, அமிர்தம் வரவே இல்லையா அப்படின்னு அவளுக்கு ஒரு கஷ்டம். அந்த அமிர்தம் வரையிலன்னு ஒருவேளை இந்த கடையினால இந்த வராக, அதாவது கூர்ம பெருமானுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக அவர் தூங்கிட்டு இருக்காரோ, நமக்கு அமிர்தம் கிடைக்காதோ அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள் இந்த தேவர்கள். ஆனா அப்படி தூங்கின்ற அந்த கூர்மமூர்த்தி அந்த தூங்கிட்டு இருக்கிற நிலையில கூட மலையை தாங்கி தேவர்களுடைய கவலைய அதிக்ஷோபே சிந்தோஹோ அயம் அனகநிந்திர அனகநித்ர கிருதகிரிஹி விஷாதன் தேவானான் விகடேதி வைகுண்ட கமடகா. ஆனா பெருமாள் அப்ப கூட சரி, அந்த தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கலன்னு நினைச்சிருந்தார். அந்த கவலையை போக்கி அமிர்தத்தை கொடுத்தார். உடனே சுமதி ஆரியபுத்திரா தொய்வ அஸ்மின் நபி அமிர்த லாபபாரகா பிரதிஷ்டிதா. எப்படி எம்பெருமான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்த தேவர்களுக்கு கொடுத்தாலும் நீங்களும் இப்போ என்ன பண்றது, பல சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அந்த சமுத்திரமாகிற சாஸ்திரத்தை குடைஞ்சி நீர் விழுதும் அமிர்தத்தை கொண்டு உங்க சிஷ்யருக்கெல்லாம் போதிக்கணும்னு பாக்குறேன். நீரும் எம்பெருமான் பண்ற காட்சி நீரும் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய அகத்துக்காரரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றா இவள். யாரு? சுமதி. உடனே ராஜா சொல்றான், பிரியே, ஏன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். தேவர்கள் விரும்பியது மோட்சம், அதான் அமிர்தம். நம்ம சேத்திரர்கள் விரும்புவது மோட்சம். அது சுலபமா கிடைச்சிடுமா? எல்லாரும் ஆசைப்பட்டா மோட்சம் கிடைச்சிடுமா? அதுக்கு வேண்டிய ஞானம் சம்பாதிக்கணும், அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணணும். ஆக இந்த சேத்திரங்களை திருத்தி அவளுக்கு நல்ல உபதேசம் பண்ணி அவளுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை வரும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை சொன்ன கர்மாக்களை தான் செய்யும்படியாக சந்தையை உண்டு பண்ணி அதுல இந்த பிரபத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் அவள் இதுக்கு எவ்வளவு கடினமான காரியம். இத விவேகன் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு மேல சொல்ற, பிரியே மம கலு ஈதுச பார மகனே தொமப்பி அர்த்த பாகினி. நீ என்ன சொல்லிட்ட, நான் தான் முழுசா பாரதத்தை நிறுது, எனக்கு வர பாரதம் நீதான் பாதி ஏத்துக்கிற, அதனாலதான் உன்னை சகதர்மச்சாரின்னு சொல்றா. நான் பண்ற காரியத்துக்கெல்லாம் உனக்கும் பாதி பங்கு உண்டு. அதனால உனக்கு அப்படின்னு சொல்ற, உனக்கு பங்கு இருக்கு இல்லையோ. விவசாயம் சொல்ற, இதச்ச தீயதான் திருஷ்டி தேவன். இந்த இடத்த பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த இடத்துல இருக்க அழகான சித்திரத்தை பாருங்க அப்படின்னு சொல்றான். அந்த சித்திரம் என்ன சித்திரம்? இதுக்கு முன்னாடி ஆமையா இருந்த சித்திரத்தை பார்த்தோம். இப்போ இந்த பார்க்கறதையே இந்த சித்திரத்தை வரைஞ்சிருக்கான்.
அந்த பக்கத்துல பெருமாள் தேவர்களும் அசுரர்களும் கடையிருந்த ஒரு படம் போட்டிருந்தான். இந்த இடத்துல திருப்பார்களும் தனியா ஒரு படத்தை போட்டிருந்தான். அதுல இருந்து வர வஸ்துக்கள்லாம் இதுல காமிக்கிறோம். அதுல ரெண்டு பேரும் மதனம் பண்ணது காமிச்சா இந்த மதனத்துல இருந்து வர வஸ்துக்களை இந்த சித்திரம் காமிக்கிறது. அதுல என்ன வந்து ஆராதகார ஏஷ கௌஸ்துப மனேர் வாரி மருத்தினா. முதல்ல எம்பெருமானுடைய திருமார்பு அலங்கரிக்கக்கூடியதான கௌஸ்துப ரத்னம் இங்க வந்தது. கிரீடா சேகர சில்பி கிருத்து பரிமிதா கஞ்சா கிரகம் பாசினா. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு வேண்டி தேவையான வெள்ளை யானை, ஐராவத யானை, அதை கொடுத்தது இந்த பார்க்கடல், திருப்பார்கடல். கிரீடா சேகர சில்ப கிருத்து. இந்த கிரீடா சேகரன்றது யாருன்னா சிவன். அவன் சிவன் தலைக்கு சூடிக்கிறதுக்காக அந்த தலையை அலைக்கிறதுக்காக சந்திரனை கொடுத்தான் பகவான். புரபிதோ கஞ்சா கிரகம் பாசினா. வருணனுக்கு பிரியமான வாழ்நின்ற கல்லு குடிக்கிறது, மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த கல், அதுக்கு வாழ்நின் பேர். அந்த வாழ்நின்ற கல்லை கொடுத்தான் வருணனுக்கு. பிராச்சீனாங்குரபாலிகா சுரதரோராலக்ஷ்யா ஆலட்சியதாம் அத்புதா. எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் வாரி வழங்கக்கூடியதான் பாரிஜாத மதம். பிராச்சீனாங்குர பாலிகா. அதாவது எல்லா செடிகளுக்கும் முன்னாடியே பிறந்தது இந்த பாரிஜாதம். அதுவும் இந்த பருவதி மண்டலத்துல கிடைக்காது, அங்கதான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த பாரிஜாத மலரை கொடுத்த அது எல்லாத்தையும் கேட்கறதான் கொடுக்கும். அதுக்கப்புறம் சுரதரோ ஆலட்சியதாம் அத்புதா. அப்புறம் இந்த தேவர்கள்லாம் எதிர்பார்த்தாலே ரொம்ப அவரோட எது அமிர்தம், அந்த அமிர்தத்தையும் கொடுத்த. அதுக்கப்புறம் சைராஹார மகானச சுமனசாம் சுத்தாந்த சையா ஹரே. அடுத்தது லக்ஷ்மி கொடுத்தான். லக்ஷ்மி மட்டும் கொடுக்கல, பெருமாளும் பிராட்டியும் ஆயுஷேன படுக்கையில பள்ளி அறையாகவும் அந்த திருப்பார்கள் இருந்தது. ஆக இந்த 7 வஸ்துக்களை இந்த கலையும் போது கிடைச்சது. ஆக எம்பெருமானுக்கு சிவன், இந்திரன், வருணன் போன்ற தேவர்கள்லாம் வேண்டியதெல்லாம் பெற்று தந்தது இந்த பார்க்கடல் அப்படின்னு இந்த பார்க்கனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அடுத்ததாக ராஜா கௌதுகம் அவலோக்கிய தேவி திருஷ்யதாம் சயேவ திரிகுண பரிணதி ரூபோபி பரமபுருஷ பரிகிரகாது பரிசுத்த தரஹா பாராவாரஹ அபிச்ச சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபுதி பாத்திர சாத்கரண ஜனித ஹர்ஷ பிரகர்ஷா. தாண்டவோத்யத இவ அயம் கூபார ஸ்தரங்க மண்டலேன. ரொம்ப மகிழ்ச்சியோட பார்த்துட்டு சுமதி கிட்ட சொல்றான், தேவி திருஷ்யதாம், இந்த பார்க்கல பாரு, இந்த பாற்றல் எம்பெருமானுக்கு ரொம்ப ஹோப்பானது. இந்த பார்க்கலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படி தெரியுமா? இங்க பெருமாளும் பிராட்டியும் அதை படுக்கையாக உபயோகித்தா, அவனுக்கு சயனத்துக்கு இருப்பிடமாச்சு. அதனால இந்த பார்க்கலுக்கு ரொம்ப பெருமை. ஏற்கனவே அப்பிச்ச என்ன பரமபுருஷ பரிக்கிரகாது, இந்த திருப்பார்க்கல தனக்கு வேண்டியதாக இந்த கடவுள் உபயோகப்படுத்தினான் பெருமாள். பரிக்கிரகாது பரிசுத்தவ தரா, அதனால இது பரிசுத்தமாக அடைஞ்சது.
இதுல இருந்து தோன்றின வஸ்துக்களை பார்த்தா அது என்ன சாதாரண கடல். இந்த கடல் தான் பிராட்டி அடைஞ்சதுனால தனக்கு தன்னால் இழக்கப்பட்ட பிராட்டி தான் அடையும்படியா பண்ணதால் இந்த திருப்பாற்றலுக்கு அது மேலே ஒரு பிரீத்தி வந்து பெருமாளுக்கு. ஆர்த்தோவா, அதாவது மனுஷன் வந்து பத்தினி இல்லைன்னா அந்த மனுஷன் அரை மனுஷன் தான் சொல்லுவான். அதனால பெருமாள் பத்தினி இழந்ததுனால அவனுடைய கொஞ்சம் ஒளி மங்கி போச்சு. பத்தினி வந்த உடனே அவனுக்கு திருப்பி அந்த, அதாவது பேட்டரி டவுன் ஆகி போச்சுன்னா சார்ஜ் பண்ணலாம், இந்த மாதிரி பத்தினி வந்த உடனே இவனுக்கு நல்ல திருப்பி ஒரு அந்த தேஜஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால அதுவும் இல்லாத இந்த பார்க்கிறது என்ன தெரியுமா, சுரபி சுரத்ரும, சுரபின்னா காமதேனு, சுரத்ருமன்னா கல்ப வருஷம், அப்புறம் சிந்தாமணி, இதெல்லாம் கொடுத்தது பிரபுத்தி. இது முதலான பாத்திர சாத்கரண ஜனித ஹர்ஷ மகரஷா இதெல்லாம் உண்டாச்சு. அவையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்தந்த தாண்டவோத்யத இவ அயம் கூப்பார தரங்க மண்டல, என்ன இந்த இந்த வஸ்துக்களை தான் சத்பாத்திரங்களுக்கு அப்பயே கொடுத்துட்ட. அதனால இந்த பாருங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா, தாண்டவோத்யத இவ அயம் கூப்பார். அதனால இது மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கிறதான் இந்த பார்க்கிற. அதனாலதான் அந்த அலைகள்லாம் உயர வீசி ஆரவாரம் பண்ணி ஆனந்த தாண்டவம் ஆடுறதுதான் இந்த பார்க்கிற. அவ்வளவு சந்தோஷம். முதல் காரணம் பெருமாள் பிராட்டியும் அந்த தனக்கு சயனமாக இருப்பிடமாக கொண்டவர், அதனாலே அது பரிசுத்தமாயிடுது. அதுக்கப்புறம் இந்த உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் தோன்றி அது சத்பாத்திரங்களுக்கு போச்சே. என்ன நாம சம்பாதிச்சு சினிமாவுக்கெல்லாம் செலவழிக்கிறத விட பெருமாள் கைக்கிறதுக்கு நல்ல வேதாத்தியன பெருமாள் கொடுக்கறது, இதெல்லாம் மனசுல நிம்மதி ஏற்படும். அத மாதிரி இந்த சமுத்திரத்துக்கு நல்ல சத்பாத்திரங்கள் அந்த வஸ்துக்கெல்லாம் கொடுத்தது சந்தோஷம். உடனே சுமதி சொல்றா, ஏவமேவம் பிரேட்சமானானாம் அபி ஹிருதயம். ஆமா, இப்படிப்பட்ட அழகான சித்திரம் அதுல இது ஒண்ணு காமிக்கிறான். அதாவது ஐராவதம் வருது, அமிர்தம் வருது, இந்த சிந்தாமணி வருது, பாரிஜாத்த மலர் வருது, இதெல்லாம் அந்த சித்திரத்துல காமிக்கிறான். ஆமாமா, வாஸ்தவம் இந்த சித்திரத்தை பார்க்கும்போது நமக்கே மனசு தாண்டவம் மாறுறது, சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். உடனே விவசாயம் நிசாமியன் தம்மிங்க இதரேதர சன்னிகர்ஷவந்தः கிரம நிம்னோன்னதயः மகோர்மிபேதாः பரிதோ விததா பயோதேஹ ஸ்படிகாரோஹண விப்ரமம் வஹந்தி. ஆமாமா, ஒண்ணும் இந்த இந்த கடலுடைய அலைகள் கொள்ளும், ஒரு ரெண்டும் அடர்த்தியா ஒரு அலை வரும், அது வந்த உடனே இன்னொரு அலை வரும், ரெண்டு சேர்ந்து அது அப்படியே உயரமையாக போகும், டக்குன்னு உடனே கீழே இறங்கிடும். இப்படி ரெண்டு அலைகள் சேர்ந்து அதாவது ஒரு அலை பெருசா கலங்கி வரும். அதை கலங்கி வர்றதுக்குள்ளயும் பின்னாடியே ஒரு அலை வரும், ரெண்டுத்தையும் மோதினா அந்த ஜலம் மேல போகும். இப்படி அது அவனைக்குள்ள அது விளையாடுறது. இந்த அலைகள் ஒண்ணுக்கு விளையாடுறதுனால அதுல இருந்து இந்த நுரைகள்லாம் வருது. இந்த நுரைகள்லாம் இதரேதர சன்னிகர்ஷவந்தः கிரமணிம்னோதயோ மகோர்மிபேதாः, அந்த ஊர்மிபேதா, அந்த அலைகள்லாம் ஒண்ணுக்கு மோதுறதுனால பல விதமான நுரைகள்லாம் உண்டாது.
பரிதோ விததா பயோதேஹே. ஆக இந்த அலைகள் ஒன்று கொண்டு வரனால அந்த வெள்ளை நுரை வருது இல்லையோ, அந்த வெள்ளை நுரை கடல்ல நாலா பக்கத்துலையும் இந்த பால் நுரைகள்லாம் வர மாதிரி வெண்மையான பால் நுரைகள்லாம் வரை அது மொத்தத்தையும் சமுதிரத்தை சுற்றி நிக்கிறது. இது எப்படிடா இருக்குன்னா, ஸ்படிகாரோகண விப்ரமம் வகந்தி. இந்த ஸ்படிகத்தினால மாடி படிக்கட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பரியறதுக்கு ஸ்படிகமாக வெள்ளை படிக்க கல்ல, அதாவது என்ன மார்பிள்ஸ் சொல்லுவாங்க, அந்த வெள்ளையான மார்பிள் படி இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த அலைகள்லாம் அப்படின்னு அந்த அலைகளை வர்ணிக்கிற. அபிச்ச இன்னும் மேல சொல்ற, இயமத்திர விஸ்வஜனனி சமுத்திதா கமலா சிகாசிக விகாசி கமலோதர ஸ்திதா முரமர்தனஸ்ய புஜமத்திய பீட்டகாம் அதிருஹ்ய ரக்ஷதி ஜெகந்தி வீக்ஷணைஹி. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார், இந்த இயமத்திர விஸ்வஜனனி சமுத்திதா, இப்படி இந்த பார்க்கெல்லாம் ஒண்ணு அலைகளோட மோதி அவைகள்லாம் வெள்ள நுரைகள் நாலா பக்கமும் பரவி இந்த படிக்கட்டு மாதிரி படிக்க மாதிரி இருக்கே, இந்த பார்க்கடல் தான் இயமத்திர விஸ்வஜனனி சமுத்திதா. விஸ்வஜனனி விஸ்வத்து, அதாவது விஸ்வத்தெல்லாம் உண்டு பண்றதுக்கு காரணமா இருந்த பிராட்டியும் தோன்றினார். கமலா விகாசி கமலோதர ஸ்திதா, அவள் அதான் தாமரையில வீட்டிற்குரிய மகாலட்சுமி. அதான் கமலா விகாசி கமலோதர ஸ்திதா, மலர்ந்த தாமரை புறத்துல தனக்கு ஆசனமாக உடையவள் அந்த பிராட்டி. முரமர்தனஸ்ய புஜமத்திய பீடிகாம் அதிருஹ்ய ரக்ஷதி ஜெகந்தி வீக்ஷணைஹி. இந்த பார்க்கடல் கலைந்த விதத்தை விஷ்ணு புராணத்தை ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அதுக்கு ஐஷிங்கர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிராட்டி தோன்றினா உடனே ஸ்வயம்வரம். அவள் நான் சரி பிராட்டி வந்துட்டாள, அந்த பிராட்டி அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் நிக்கிறா. சரி பிராட்டி யார விரும்புறாளோ அவ அந்த பிராட்டியை அடையட்டும் அப்படின்னு ஒருத்தரும் எல்லாரும் ஆனா தண்ணிக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்ட. பெருமாள் என்ன பண்ண, திடீர்னு என்ன பெருமாள் திருமார்புல ஏறிட்டார். அது விஷ்ணுபுராணத்து வியாக்கியானத்தை 4 பேர் இப்படி இருக்கா, தேவர்கள் முனிவர்கள் இன்னும் பல பேர் நிறைய பேர் இருக்கா. அவ எதுக்கு ஒரு பொம்னாட்டி ஒரு புருஷனுடைய மார்ல ஏறி உட்காண்டா அவளுக்கு சங்கோச்சம் வேண்டா என்ன? அதனால்தான் அந்த திருமங்கையாளர் பாசுரத்துல வந்திருக்கும் மெல்வர்களால் பாய் பணிவர்கள் வந்திருக்கும் மாறுவன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும் மாறுவன். அவள் பிராட்டி வந்து அதுல இருந்துட்டா. அதனால அந்த பார்க்கல் வந்து வீரராமன் தான் அங்க இருந்தான்னு சொல்லுவார் ஆசிங்க சாய்ப்பர். இப்படி பிராட்டி 4 பேர் இருக்க அவனுடைய மார்பில அப்படி விசாலமான மார்புடையவன் ராமன். அந்த ராமனுடைய திருமார்பு அழகுல ஈடுபட்டு பிராட்டி ராமன் திருமார்புல ஏறி அமர்ந்தார். முரமர்தனஸ்ய புஜமத்திய பீடிகாம் அதிருஹ்ய. அதனால அவனுடைய புஜத்து நடுவுல நடுவுல போய் ஏறி உட்காந்து அதிருஹ்ய ரக்ஷதி ஜெகந்தி வீக்ஷனை. அவளுடைய கருணை பார்வைகள்னால இந்த ஜெகத்தெல்லாம் ரட்சிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. உடனே ராஜா பார்த்தான், விலோக்கிய சானந்தம், ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்தான். யார? பிராட்டி. அந்த சித்திரத்துல இருக்கு பிராட்டி திருமார்புல, ராமனுடைய பெருமாளுக்கு திருமார்புல ஏறது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உடனே கல்யாணானாம் அபிகர நிதி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமவதாம் மௌலி மந்தாரமாலா சம்பத் திவ்யா மது விஜயனா சன்னிதத்தாம் சதாமே
சைஷா தேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனு. ஆச்சரியமான ஸ்லோகம் ஸ்ரீஸ்ருதியில முதல் ஸ்லோகம் இல்லையா? எல்லா கல்யாணங்களும் ரொம்ப கல்யாணானாம் அவிகர நிதி. எல்லா கல்யாண குணங்களுக்கும் குறைவற்றதுதான் இருக்கு. காபி காருண்ய சீமா சிகிச்சை, அதாவது கருணையே தனக்கு எல்லையா உடையவள். நித்யா மோதா, எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடியவள். ஆனந்த பூர்ணை. நிகமவததான், நிகமவததான் அந்த வேதங்களுடைய சிரசு வேதாந்தம். அந்த வேதாந்தத்துடைய மனம் மாறாதபடி அதுக்கு மௌலி அதே தனக்கு ஆபரணமாக உடைய மாலையாக உடையவள். மௌலி மந்தார மாலா திவ்யா மது விஜயினா. அவன் யாரு? அவள் யாருடைய பத்தினி? மது விஜயினா. அது மதுவை வென்றவனான மதுசூதனே தனக்கு சிறந்த சம்பத்தாக கொண்டவன். சந்தி தத்தான் சதாமே, எப்பவுமே அவனோட கூட இருக்கான். அது சைஷா தேவி சகல குண பிரார்த்தனா காமதேனு. அப்படிப்பட்ட பிராட்டிய அவள் அவளை அவள் இருந்தா யாராவது என்ன பண்றோ அது மொத்தத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய காமதேனுவா இருக்கா அந்த பிராட்டி அப்படின்னு கையை கூப்பிட்டு அந்த பிராட்டிய நமஸ்காரம் பண்றான் விவேகன். அஞ்சலிம் பத்வா கையை கூப்பிட்டு இன்னும் மேல சொல்றான். சேவே தேவி திரசமகிழா மௌலிமாலா சிதந்தே சித்தி கஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின் நமித சனதோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யா. இதுவும் ஸ்ரீஸ்ருதியிலிருந்து வர ஸ்லோகம் தான். அப்ப மகாதேவியே இந்த திருதசமகிழா இந்த 30 கோடி தேவர்கள் அவருடைய பத்தினிகள்லாம் என்ன பண்றா என்ன அப்படின்னா அவருடைய சிரசெல்லாம் உன் திருவிழா வைக்கிறான். திருவிழா வச்சு உன்னை சேவிக்கிறார். மௌலி மாலா அர்ச்சிதந்தே உன்னை அர்ச்சிக்கிறார்கள். சித்தி கஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின் ஈஷன் நமித சரசோ யாபயித்வா சரீரம். அந்த அந்த அவ தலையில உன்னை சேவிக்கும் போது அவ தலையில புஷ்பங்கள்லாம் இருக்கோ அது கீழே விழுது. அது கீழே விழுது உன் திருவடியை அர்ச்சிக்கப்படுகிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாத நமித சிரசாக யாபயித்வா சரீரம். அந்த அந்த திருவடி தாமரைகள் அந்த திருவடியை அண்டியவருடைய ஆபத்துகள்லாம் அழிச்சு எல்லா செல்வத்தையும் குடிக்கிறது. வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாக. இப்படி உன்னுடைய திருவடியில வணங்குபவர்களுக்கும் பெரிய பாக்கியம் பிரபத்தி பண்ணவர்களும் இந்த சரீர நீங்கியதும் எம்பிரானுடைய மோட்ச சாமரத்தை அடைகிறார்கள். இதெல்லாம் ஒன்னு ஆச்சரிக்கிறார் தான். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த கருணை கொண்ட உன் திருவடி தாமரையில சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் விவேகன். நீங்க சுமதியும் விலோக்கிய சுமதியை பார்த்து சொல்றான். தேவி இயம்சா நிகில லோக ஜனனி ஜலதிராஜ துஹிதா ஜனார்தன வல்லபா தேவி துஸ்ஸஹா பார அபராத பீதானாமபி யத் புரஸ்காரிணாம் அசௌ பகவான் அபிகம்யதமோ பவதி அத்திரச்ச. அதுக்கு மேல சொல்றான், இந்த பெரிய பிராட்டி இருக்காளே அவதான் உலகத்துலாம் தாயாக இருக்கா. இயம்சா நிகில லோக ஜனனி, இந்த லோகத்தெல்லாம் உண்டு பண்ணுவள். ஜலதிராஜ துயிதா, இந்த சமுத்திரராஜனுடைய பெண் அவள்.
ஜனார்தன வல்பவா அது ஆசிரியருடைய கஷ்டங்கள்லாம் போக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பிரியமானவள் இவள். அப்ப என்ன பண்ற தெரியுமா? இத பொறுத்து அதாவது துஸ்ஸக அபராத பீதானாமபி, பொறுக்க முடியாத பாபங்கள்லாம் பண்ணிருக்காளே என்ன, அவள்லாம் என்ன பண்றா, நமக்கு என்ன ஆபத்து வருமோ, நம்மளை யார் தண்டிப்பாலும் ரொம்ப பயத்தோட இருக்கா. பீதானாமபி புரஸ்காரினாம் அசோ, அவளையெல்லாம் நீ பயப்படாத. திருதிரை பார்த்து சொல்றாள் இல்லையோ, திருதிரை சொல்றா, நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து வந்திருக்கு, ஆனால் பிராட்டி சரணமா பட்டிருக்கோன்னு சொல்றா. உடனே அலமேஷா பரித்ரானான்னு சொல்லி அவ சொல்றா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். என்ன உங்களுக்காக நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். பகவானும் உங்களுக்கு ரொம்ப நீங்கள்லாம் அவனை அடையலாம் சொல்லுவாமா அப்படின்னு அவன் சொல்றான். தவ குணானுபாவாக ஸ்வாதேவ சாகர சுதா லிகிதா துவமேவம் சிஞ்சான மஞ்ச மணிநூபுர மேகலஸ்தே சஞ்சாரேஷ சதுரோ எதிராந்தராய. அதாவது அதாவது செய்வாக்கு திஷ்டவ சுமதி பார்த்து சொல்றதுனால செய்வா கிருதிஸ்தவ, உன்னுடைய அமைப்பு இருக்க, உடல் அமைப்பு இருக்க என்ன, அது கூட பிராட்டி போல் நீ ரொம்ப அழகா இருக்க என்ன. ஏவ குணானுபாவாக, அவளுக்கு இருக்கிற அவளை போல நல்ல குணங்கள்லாம் உடையவளா இருக்க நீ. எனவே இந்த சித்திரமானது அது ஒன்னதான் குறிக்கிறது. ஆனா அது அசையாத சித்திரம். நீயோ அசையக்கூடியது, நீ பேசுவ, அது பேசாது. சாதேவ சாகர சுதா லிகிதா துவமேவம், அது எழுதப்பட்டது. அது சிஞ்சான மஞ்ச மணிநூபுர மேகலஸ்தே சஞ்சாரேவ ஏஷ சதுரோ எதினாந்தராயாக. அது உன் கால் சிலுப்பு இருக்க, நீ நடந்தா கண்ணீர் கண்ணீர்னு ஓசை கேட்கும். நீ நடந்து வரும்போது உன் இடுப்பு இருக்கிற ஒட்டியானத்துல இந்த சிறு சிறு மணிகள்லாம் இருக்கும், அதுவும் லேசா சந்திக்கும் அப்படின்னு அவளை வர்ணிக்கிறான் விவேகன் இதுல. சிஞ்சான மஞ்ச முனிநூபுர மேகலஸ்தே சஞ்சார ஏஷ, நீ நடக்கும் பொழுது சதுரோ எதினாந்தராயாக, அந்த ஒலிதான் கேட்கும். சுமதி சொல்றா, ஏதேன விதக்த வச்சனேன ஆத்மானமேவ ஸ்ரீ வல்லப சதுரிசம் பிரகாசயசி. உடனே அவள் சுமதி சொல்றா, நான் லக்ஷ்மின்னா நீங்க என்ன ஆகணும், லக்ஷ்மி காந்தன். ஏதேன விதக்த வச்சனேன, ஏதோ வெறும மீம்புக்கு பேசக்கூடாது. ஆத்மானமேவ ஸ்ரீ வல்லப சதுரிசம், நான் லக்ஷ்மி போல இருக்கேன்னாக்கா நீ பெருமாளை போல இருக்கு அப்படின்னு உங்களை சொல்லிக்கிட்டுதான் இப்படி சொல்றீங்களா அப்படின்னு அவ திருப்பி விட்டா. உடனே விவசாயம் தேவி பட்டந்தி கல்விமம் பவத்யாம் பிரதிபாதிதம் அர்த்தம் பௌராணிகா. இங்க ஒரு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான். இந்த புராணங்கள்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பட்டந்தி கல்வியும் பவத்யாம், நீங்க எல்லாம் ஒண்ணு பிரதிபாதிதம் அர்த்தம் பௌராணிகா. தேவதிரி மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய நானயோர் வித்யதே பரம். இந்த
ஆண் பெண் அப்படின்னு 2 வர்க்கம் இருக்கும் இல்லையா? இது எப்படி தோணித்து அப்படின்னா, சகசிர சீருஷா புருஷா, பெருமாளை புருஷன் சொல்லிட்டு என்ன, உடனே பிராட்டி ஜெகதோ விஷ்ணு பத்னி, இந்த ஜெகத்துக்கெல்லாம் நீதான் விஷ்ணு பத்னி ஆற அப்படின்னு சொல்லி, அப்போ பெருமாளை புருஷனா சொல்றது, அவனை பத்னியா சொல்றது, இதுதானே. அதனாலதான் பராசரன் விஷ்ணு புராணத்தை என்ன பண்ண, யாரால் ஆணோ ஆண் வர்க்கத்துக்கெல்லாம் தலைவன் வரும் பெருமாள், பெண் வர்க்கத்துக்கெல்லாம் தலைவி பிராட்டி அப்படின்னு பரமேஸ்வரர் சொன்னார். எல்லாத்தையும் உண்டு, தேவர்கள்லயும் தேவஸ்திரிகள், மிருகங்கள்லயும் ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்கள் உண்டு, மனிதர்கள்லயும் உண்டு. இப்படி புருஷ ஸ்திரீகள்னு சொல்றது. அந்த புருஷா இருக்கவெல்லாம் ஹரியனுடைய பட்சம், ஸ்திரீகளா இருக்கவெல்லாம் பெருமாள் பட்சம் அப்படின்றத இங்க விவசாயம் சொன்னான். தேவத்திரிய மனுஷ்ய தேவத்திரிய மனுஷேஷு புண்ணாமா பகவான் ஹரி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய நானியோர் வித்யதாபரம். இவா 2 பேர் தவிர எதுவும் வசதி எதுவுமே கிடையாது. அதனால பெருமாள் வசதி, பிராட்டி வசதி, இவருக்கு மேற்பட்டா யாரும் கிடையாது அப்படின்னு விவசாயம் சொன்னார். எல்லாம் அபூர்வமான விஷயங்கள் நாடு முடிஞ்சா பெருமாள் பேசி சாகிறாரு இல்லையா. அதனால பராசர பட்டம் ரொம்ப அழகா சாய்க்கிற. அதாவது ஸ்ரீரங்க ஸ்தலத்துல 2 பேருமே பெருமாள் பிராட்டியும் ஒத்த வயசு, நல்ல குணம், ஒரு 2 பேரும் சமமான குணங்கள், இப்படி எல்லாம் இருந்து இந்த சேதனை எல்லாம் திருத்தி மகான் சேர்த்து விடுறான் பிராட்டி. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ற, தண்டிக்க வேண்டிய ஸ்தானத்துல அவன் இருக்கான். யுவத்வாது துல்லியே அப்படி அபரவசத்தான்னு ஒரு ஸ்லோகம் அது, அதாவது குணரத்ன கோஷத்துல. அதுல பெருமாள் என்ன பண்ணா, தண்டிக்கிறது அவன் எடுத்துட்டான். இவன் என்ன பண்ணா, சிபாரிசு பண்ணது புருஷகாரத்தை எடுத்துட்டான், இவாளே பிரிச்சுட்டு இருக்கா. இப்படி இவாள்லாம் விபஜி தங்களுக்குள்ளேயே பிரிச்சுட்டு இருக்கா. அப்படின்லாம் பராசர பட்டம் சாய்கிறார். இது ராஜா சேனாபதி சேனாபதி உபய விபூதி பூதம் உபயவிதம் ஜெகத்யுக்தம் பவதி. சரி, இப்போ அடுத்த பகவானுடைய இன்னொரு சித்தத்தை பார்க்கலாமே அப்படின்னு ராஜா சொல்றான். விவசாயம் ஏவமேத்து. சரி, அப்படியே சாதாரண்யே சத்யபி ஸ்வேச்சையைவ த்வேதா விஸ்வம் யத்விபூதி விபாஜி சூடா பாகே தீப்யமானோ ஸ்ருதீனாம் திவ்யா வேதோ தம்பதி மேதயேதாம். அதுக்கு மேல இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பிராட்டியோட குளிக்க பெருமாளை பார்த்துட்டோம். இப்பொழுது பூமி தேவி சாதாரண்ய சத்யபி, சாதாரண்ய பொதுவா பெருமாள் இருவருக்கும் எல்லாருமே பொது என்ன. ஆனாலும் ஸ்வேச்சைவ துவேதா விஸ்வ, இந்த ஜெகத்தை அவ இஷ்டப்படி 2ஆ பிரிச்சுட்டா. பிராட்டி பெருமாளும் சேர்ந்து நாமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், நாம வேதா விஸ்வம் விபூதி விபாதி, இந்த சொத்துக்கள்லாம் நம்மளே தனியா பிரிச்சுக்கலாம். சூடாபாகே
चूडाभागे दीप्यमानो श्रुतीनां दिव्या ஏதோ தம்பதி மே தயேதாம். இந்த பாபிகளை தண்டிக்கிறது இந்த காரியங்கள்லாம் பகவான் எடுத்துக்கிட்டோம். ஆயுஷர்களை பெரும்பாட்டு சேர்த்து விடுற புருஷகாரத்தை பிராட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சூடாபாகே தீப்யமானோ. சூடாபாகின்னா வேதம். இந்த வேதத்துல விளங்கக்கூடியதான ஸ்ருதிகள்ல திவ்யா ஏதோ தம்பதியுமே தயேதாம், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா தண்டிக்கிற பொறுப்பை பெருமாள் எடுத்துக்கிறார். அப்படி திரும்பி வந்த ஜீவர்களை சிபாரிசு பண்ணி பெருமாள் திருவிழா சேர்த்து விடுறா பிராட்டி. இப்படி ரெண்டு பேரும் பிரிச்சுண்டா. ஆஸ்தான் தாவதேத அப்புறம் அந்நேஸ்வரன் ரூபம் விபர்ஷயமா. சரி, அடுத்தபடியாக நம்ம இன்னொரு சித்திரத்தை பார்க்கலாமே. இவ்வளவு விவசாயம் தேவா பிரதர்சிதம் லட்சுமிதரம் ரூபம். இப்ப நாம போய் பிராட்டியோட கூட பெருமாளை பார்த்துட்டோம். பூதரம் அப்படி ரூபம் பிரதர்சியாமி. இப்ப பூஜையோட கூட பெருமாளை நம்ம சேவிக்கலாமா, பார்க்கலாமா அப்படின்னு இந்த விவசாயம் கேட்கிறான். கேட்டு பிரவர்த்தமான பிரளயாம்புராசேஹ ஆவிர்பவன் ஆதிவராகேஷா தம்சாணு சக்தாம் தரணீந்ததான ஜம்பால ரேகாம் இவ கேளி லக்னான். ரொம்ப ஆச்சரியமானது. இப்போ பிரவர்த்தமானாத்து பிரளயாம்புராசே ஆவிர்பவன் ஆதிவராக ஏவா. இந்த ஆதிவரா பெருமாள் இருக்கிற பிரளய காலத்துல பிரளயாம்புராசேகே ஆவிர்பவன். இந்த பிரளய காலத்துல மகாசமுத்திரத்துல அவன் தோன்றினான். தம்ஷான் நக்ஷத்தான் அந்த கோரைப்பல் கொள்ளியோ, அந்த கோரைப்பல் தரணி ததானாக. அந்த கோரைப்பல்ல பூமியை தூக்கும்போது அந்த கோரைப்பல்ல இந்த பூமி ஒட்டிட்டு இருந்தது. ஜம்பலாரேகாம் இவ கேள லக்னான். அப்போ இது அனாயசமா பெருமாள் பண்ணிட்ட இந்த காரியத்தை. ஆனா அது அந்த எம்பெருமாளுடைய கோர பற்கள்ல இந்த பூமி இருந்தோ, அந்த கீழே அந்த கோர பற்களுடைய வெள்ள நிலம் இருக்கும். அது ஒரு சிறிய சேத்துல ஒரு சிறிய கோடு போட்டாம இருக்காது அப்படின்னு வர்ணிக்கிற. தம்சானு சக்தான் தரணி ததானா ஜம்பால ரேகாம் இவ கேளி லக்னான் அப்படின்னு வராக அவதாரத்தை இங்க அதாவது பூதேவியினுடைய பெருமையை பூதேவிய மீட்டுதான் சொன்னாருங்க. உடனே விவேகன் அஹோ மகோத்தரம் அத்புததரம் ச மகிதரம் இதன் ரூபம். ரொம்ப ஆச்சரியம். இந்த பூமண்டலத்தை இப்படி எளிதாக தாங்கி நிற்கிறார இவர் தான் ஆதி வராக. அதாவது முதல்ல ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆதி. அதுக்கப்புறம் எடுக்கிறதுலாம் வேற அவதாரங்கள். என்ன அந்த ஆதிவராகன் இந்த வராகன் சண்டை சில இடத்துல இருக்கும். ஆனா ஸ்ரீமுஷ்ண இருக்கிற வராகன் சண்டை தான் முதல் ஆதி வராகன் அப்படின்னு சொல்ற. ஆக அஞ்சலி மகிதரம் இதன் ரூபம். எவ்வளவு அழகான இந்த பூமண்டலம் தாங்கி நிற்கிற பெருமாள் அப்படின்னு கையை கும்பிடு. அஞ்சலி பத்மா சகர்ஷி பக்தி ரோமாஞ்ச கத்கதம். உடனே ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பக்தியோடையும் இந்த மகிழ்ச்சி இருக்கும். அப்புறம் உடனே தழுத்த குரல் ஏற்படும். குவாபி கல்பாந்த வேஷந்தே குரதக்னே சமுத்திரதாம் வஹதே மேதினி முஸ்தாம் மஹதே போத்ரினே நமஹ. அந்த வராகனுக்கு நமஸ்காரம் பண்றார். இவன் குவாபி கல்பாந்த வேஷந்தே. இந்த பிரளயத்துல இந்த சமுத்திரம் இருந்தது. இந்த அவ்வளவு பெரிய சமுத்திரம் இந்த வராகனுடைய திருவடிக்கு சிறு குட்டமாக இருந்ததான். குரதக்னே சமுத்திரம் அவனுடைய குளப்படி மாதிரி குளப்படி அந்த அதாவது அந்த கணுக்கால் அளவுன்னா ஜலம் இருந்தான். வகதே மேதினி முஸ்தான். அந்த சமுத்திரத்திலேருந்து மகதே போத்ரினே நமஹ. அந்த சமுத்திரத்திலிருந்து எடுத்த பூமி
ஒரு சிறிய கோரக்கிழங்கு போல இருந்தான். ஏன்னா கோரக்கிழங்கு பனிக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிப்பட்ட அந்த வராகமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் சொல்லி அப்பிச்சா மேல சொல்ற நம பர்யாய பர்யாய நிர்யாசித பிரமதமித பயோதி வேளா விலோலாய கோலா கிருதே பிருதிவிகட்டி விடங்க நிஷ்கம்ப விஷ்கம்ப விஸ்வம்பரா பரவர்ண துரீன தோணா பரீனா கோணாயதே. இந்த வராக பெருமான பெரியோர்கள்லாம் பூவராகன் செய்கிறார். இந்த வராகன் பூவராகன், யஜ்ஞவராகன் அப்படின்னு நினைச்சது ஒண்ணு ஆராதிக்கிறார். பிரமதமித பயோதி வேளா விலோலாய கோலா கிருதே. இந்த உன்னுடைய பெரிய உருவத்தினால நீ அசையும் போது இந்த சமுத்திரம் அது அப்படி இப்படியும் வேகமா தள்ளப்படுறது. இப்ப நம்ம சாதாரண தீர்த்தா பாடினா அந்த அலைகள் கொஞ்சம் அப்படி போறதோ இல்லையோ, அந்த மாதிரி என்ன விகட விடங்க நிஷ்கம்ப விஷ்கம்ப விஸ்வம்பரா. இது இந்த அந்த ஜலம் அலைகள் எல்லாம் வர்றதுன்னா அது ஊஞ்சல் போல் ஆடுறது. அதுல நீயும் நல்லா விளையாடுற. யாரு? பூமி பிராட்டியோட கூட விஷ்கம்ப விஸ்வம்பரா பரபர்ண துரீன கோணா பரீனாக கோணாயதே. அத உன்னுடைய மூக்கின் நுனிபாக கொஞ்சம் அதுல இந்த பூமி வாரது மொத்தத்தையும் சுமக்கிற. அப்படி பரபரண அந்த பரத்தை நீ உன்னுடைய மூக்கின் நுனிபாகத்தான் சுமக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு சாய்கிற சுவாமி தேசிகன். இங்க வராக அவதாரத்தை சொல்ற. மீதிய நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சலோபஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தவாது வாசிஸ்ரீ நாராயணாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய. ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நாராயண மகாதேசிகாய. ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சலோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.